Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல 14 செப்டம்பர் 2025 Udemy Free Certifications coupon code பார்க்க போறோம். எல்லாமே limited seats and limited time தான். For example, author அவங்களுடைய கோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வர 500 or 1000 மெம்பர்ஸ்ங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த கோட் பயன்படுத்தி ஃப்ரீயா சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறது. நான் காமிக்கிற கூட நீங்க கரெக்டா என்டர் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது உங்களுக்கு பேமெண்ட் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் இது வெப்சைட்டோடைய பக்கா இருக்கலாம். நீங்க கரெக்டா என்டர் பண்ணியுமே உங்களுக்கு இன்வாலிட் ஒரு எக்ஸிடென்ட் வந்துச்சுன்னா இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்கிற அர்த்தம். நீங்க எப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கணுங்கிற தாட்ல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ சூட்டபிள் கிடையாது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல ரொம்ப கிளியரா ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சவங்க மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தேவையில்லாம பேச வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்காக கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸா இருக்கு. நான் எந்த ஆர்டர்ல உங்களுக்கு காமிக்கிறேனோ அதே ஆர்டர்ல தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் தான் அதோடைய கூப்பன் கோட் என்னங்கிறதும் தெளிவா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வேணா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணாம இந்த வீடியோ மூலியமா எத்தனை கோர்சஸ் நீங்க என்ரோல் பண்ணிருக்கீங்க, பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. யார் எவ்வளவு நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரியாக்ட்ல ஒரு ஸ்டாப் வாட்ச் ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்ஸை நீங்க தயவு செஞ்சு ஹேண்ட்ஸ் ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா வெனிலா PHP. இதுல வந்துட்டு நீங்க எப்படி வெப் ஆப் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 19 ஹவருக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த 19 ஹவர்னு ஹைலைட் பண்ணிருக்கேன்னா எந்த ஒரு கோர்ஸ் ஹை டியூரேஷனா இருக்கும் அதுல நிறைய சிலபஸ் இருக்கும். ஸோ நீங்க நிறைய கத்துப்பீங்க. இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஹையா இருக்கும். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்க என்ரோல் பண்ணுங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் கோர்ஸ் வந்துட்டு பெஸ்ட் ChatGPT அண்ட் AI கோர்ஸ். எப்படி AI வச்சு நீங்க மணி மேக் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கு என்ரோல் பண்ணீங்கன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க படிச்சுக்கலாம். ஆஸ் ஐ ரெக்வெஸ்டட், நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டிஜென்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி 4 ஹவர்ஸ்ல இது சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பயாலஜிக்கு சம்பந்தப்பட்ட கோர்ஸ். உங்களுக்கு இது சூட்டபிளா இருந்துச்சுன்னா தாராளமா இதுக்கு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஐ ரெக்வெஸ்டட், நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா, 5K எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயோம் உடைய ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ இந்த கூப்பன் கோடில் நிறைய பேர் என்கிட்ட எப்படி கலெக்ட் பண்ணுறீங்கிறத கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த யுடிமி கோர்ஸ் வேணுமோ அதுக்கு போயிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு செஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டருடைய நேம், லிங்க்டின், இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த லிங்க்டின்க்கும் இமெயிலுக்கும் உங்களுக்கு வந்துட்டு எதுக்காக அந்த கோடு வேணும் அப்படிங்கறத சொல்லி நீங்க மெயில் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த எல்லாமே ஆத்தருடைய மைண்ட் செட் பொறுத்து தான். சம்டைம்ஸ் ஆத்தருடைய டீமோ இல்லை ஆத்தரோ உங்களுக்கு அந்த கோடை கொடுப்பாங்க. பட் எல்லா ஆத்தரும் உங்களுக்கு இந்த கோடு ப்ரொவைட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரிப்ளை வரலினா அதுக்கு நீங்க வந்துட்டு வரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பயோடெக்னாலஜி. எப்படி உங்களுடைய இன்னோவேஷன் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்த கோர்ஸை கொடுக்குறாங்க. நான் மட்டும்தான் மெயில் அனுப்பிச்சு வாங்கி உங்களுக்காக வீடியோ போடணும்னு கிடையாது. நீங்களுமே டைரக்டா மெயில் அனுப்பிச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 8th ஒன் கிளினிக்கல் ரீசர்ச் சர்டிஃபிகேஷனுக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட கோர்ஸாக தான் இருக்குது. இதோட ரெக்வயர்மெண்ட்ஸ் பாருங்க, ப்ரீ ரெக்விசைட்ஸ் பாருங்க. உங்களுக்கு சூட்டபிளா இருந்தால் என்ரோல் பண்ணுங்க. நான் இதில் ரெக்வயர்மெண்ட் அண்ட் சிலபஸ் காமிக்கல, ஏன்னா நிறைய கோர்சஸ் கவர் பண்ணோம். ஸோ வீடியோ டியூரேஷனுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஆன்லைன் கோர்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸாக உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ஒரு 2 வே கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிட்டு இருக்கு. நான் எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய கோர்சஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். கூப்பன் கோடும் கரெக்டாக நான் கொண்டு வரேன். பட் யார் என்ரோல் பண்ணுறா, என்ரோல் பண்ணலையா, இல்லை பாசிட்டிவாக இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் கமெண்ட் செஷனில் பார்த்தா என்னென்ன கோர்ஸ் வேணுங்கிற மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் மட்டுமே இருக்கே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்ணீங்களா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ நான் எஃபர்ட்ஸ் போடுறதும் அங்கே வேஸ்டான மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கோர்ஸ் ஃபினான்ஷியல் மாடலிங்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே ஒரு சப்போர்ட்டர் இந்த கோர்ஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு இது உபயோகமாக இருந்துச்சுன்னா என்ரோல் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11th ஒன் கன்னடா எப்படி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு லோக்கல், அதாவது நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஸ் பேசுகிற மாதிரி எப்படி டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இந்த 11th கோர்ஸில் சொல்லியிருக்காங்க. 12th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரி டெல்லிங், கம்யூனிகேஷன் டேட்டா இன்சைட்ஸ் எஃபெக்டிவ்லி. நான் இது வந்துட்டு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட கோர்ஸ். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா என்ன, எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம், இந்த என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் கிளியராக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்காக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக என்ரோல் பண்ணுங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைம்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலைட் என்மேப் ஹேக்கிங். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஸ்கில்ஸை நீங்களே அசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 15th கோர்ஸ். இது வந்துட்டு ஃப்ளட்டர் மாஸ்டர் கிளாஸ்க்கான கைடு, ஒரு ஆப் டெவலப்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்களா இல்லையா, ஏதாச்சும் ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு 5 ரவுண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஹெச்ஆர் உங்களை கோஸ்ட் பண்ணிட்டா எவ்வளோ கடுப்பாகும். அதே மாதிரி தான் எனக்கும் சம்டைம்ஸ் ஐயோ நம்ம போடுற எஃபர்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஸோ என்னோட தாட் கரெக்டாக இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 16th கோர்ஸ் ரியாக்ட் ஜேஎஸ்க்காக ஒரு பிகினர் டு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி HTML CSS JSல நல்ல தரவாயிக்கோங்க, JSல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th கோர்ஸ். இது வந்துட்டு நோ ஜேஎஸ்ல எப்படி நீங்கள் ரெஸ்ட் API பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல், நிறைய பேர் MERN ஸ்டாக், மீன் ஸ்டாக் ஆல் இன் ஒன், அதாவது 4மே ஒரே கோர்ஸ்ல இருக்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படி எந்த ஆத்தரும் அவ்வளோக்கா ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் சீக்கிரம் ஃபில் ஆயிரும். அதனால இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணி படிங்க. நான் இதுக்கு முன்னாடி ரியாக்ட் காமிச்சேன், இப்போ நோட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்கான மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய கோர்ஸ் டியூரேஷனும் உங்களுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு டீசென்டான டியூரேஷனில் தான் இருக்குது. சீக்கிரம் என்ரோல் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 19. இது வந்துட்டு மெடிக்கல் டிவைஸ் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்க்கான ஒரு ஷார்ட் கோர்ஸ், ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 20. இது கிளினிக்கல் எம்பிரியாலஜி டெக்னிக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். இதோட சிலபஸ் அண்ட் ப்ரீ ரெக்விசைட்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், யுடமியில் எந்த ஒரு பெய்டு கோர்ஸாக இருந்தாலுமே கூப்பன் கோட் என்டர் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியலன்னா, அதாவது பார்க்க தெரியல இல்லை கரெக்டாக வரலன்னா, நீங்கள் லேப்டாப்பில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன்ஸ்க்கான கோர்ஸ் 21st கோர்ஸ் நான் இப்போ காமிக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே என்டர் கூப்பன்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். எந்த ஒரு பெய்டு யுடமி கோர்ஸாக இருந்தாலுமே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்குது, இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸே இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்படி டெக்ஸ்ட் பாக்ஸே இல்லைன்னா நான் எப்படி அந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணி உங்களுக்கு இப்படி லைவ் ப்ரூஃபாக காமிக்க முடியும்? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் அங்கே கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாருங்கள். மொபைல் ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா டெஸ்க்டாப் வியூன்னு ப்ரௌசரில் நீங்கள் போய் மொபைல் ஃபோன்லேயே மாற்றலாம். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல் குவிஸ். நீங்க வந்துட்டு நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டில போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, CEHல சர்டிஃபிகேஷன்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 23rd கோர்ஸ். இது வந்துட்டு டெவாப்ஸ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாமுக்காக கொடுத்துருக்காங்க. CKAD சர்டிஃபைட் குபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்கான எக்ஸாமினேஷன் அப்போ ரீசெண்டாக முடிச்சிருந்தேன். அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், எதுக்காக நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் CKAD ரோட் மேப்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் 24th கோர்ஸ் மார்க்கெட் ரீசர்ச் அண்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். மார்க்கெட் ரீசர்ச்க்கு சம்மந்தப்பட்ட கோர்ஸ். இது உங்களுக்கு ரெலவெண்டா இருந்துச்சுன்னா மட்டும் என்ரோல் பண்ணுங்க. நம்ம பார்க்கக்கூடியது 25th கோர்ஸ். இது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் PHPக்கான கம்ப்ளீட் கோர்ஸுங்கிற மாதிரி ஷார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ரெண்டுலையுமே அடிப்படையான பேசிக்ஸ் வந்துட்டு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 26. இது வந்துட்டு ஜாவாவுடைய கம்ப்ளீட் கோர்ஸ். விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு நீங்க எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க ஜாவால ரொம்ப ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கோர்சஸ் என்ரோல் பண்ணி ஜாவானா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 27th கோர்ஸ் பைத்தானோடைய கம்ப்ளீட் கோர்ஸ் ஒரு பிகினருக்காக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் செல்லர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரீமியம் கோர்ஸும் கூட அரௌண்ட் ஒரு 8 ஹவர்க்காக வருது. கண்டிப்பா இதோட டியூரேஷன் ஹையா இருக்கறனால டிமாண்டுமே ஹையா இருக்கும். சீக்கிரம் என்ரோல் பண்ணுங்க.
கோர்ஸ் நம்பர் 28 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்கானது ஃபினான்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்க்கான கோர்ஸ். இது ஒரு ப்ரீமியம் லெவலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டா அனாலிசிஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த 5 ஹவர்க்கான கோர்ஸ்க்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 29 ஜாவா ஸ்கிரிப்ட் 10 ப்ராஜெக்ட்ஸ் இன் 10 டேஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்டை என்ன மாதிரிலாம் அப்ளை பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்குற மாதிரி இந்த கான்செப்ட்ல கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 30 இது வந்துட்டு நானோ டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங்கான கோர்ஸ். கண்டிப்பாக அதோட டிமாண்ட் ஹையாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கெட்ச்அப்ல கேட்டிருக்கீங்க. ஸ்கெட்ச்அப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அகைன் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் ரீசர்ச் இன் பயோமெடிக்கல்கான கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 32nd கோர்ஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா ஏஐ வச்சு நம்ம எப்படி ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த கோர்ஸில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு 33rd கோர்ஸ். இது வந்துட்டு HTML நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் எண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் HTML CSS JS நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த JS பேஸ் இருக்கிற லைப்ரரியோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்கோ நீங்கள் படிக்கலாம். 34th கோர்ஸ். இது வந்துட்டு சோலார் செல் டெக்னாலஜிக்கு ரிலேட்டட் ஆகக்கூடிய கோர்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போது அந்த சோலார் பேஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 35th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா HR அனலிட்டிக்ஸ் ஃபார் லீடர்ஸ்க்கானது. ஸோ எப்படி ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்ஆர்லேயே பார்த்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி எப்படி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 36th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் BI டேட்டா டு டேஷ்போர்ட் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாலேருந்து டேஷ்போர்டை ஆக்கி எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும். 37th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் எசென்ஷியல் அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி எப்படி இன்டர்பிரட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறனாலுமே தாராளமாக இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். 38th கோர்ஸ் வந்துட்டு வேர்ட்பிரஸ் அட்வான்ஸ்டு வேர்ட்பிரஸ் ஃபார் ப்ரொஃபஷனலுக்காக உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்மால் அப்டேட், என்னுடைய சேனலில் நேற்றுக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 1400 வீடியோஸ் இருக்கும். ஸோ நான் போகிறது எல்லாமே லிமிடெட் சீட்ஸ் ஒரு லிமிடெட் டைம் இருக்கக்கூடிய கோர்ஸுங்கிறதுனால நான் மோர் தென் ஒரு 1000 வீடியோஸ் கிட்ட நான் டெலீட் பண்ணியிருப்பேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் 39th கோர்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் பாக்ஸிங் இன் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எஜைல்கானது. உங்களுக்கு ஐடியில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கோடிங் சுத்தமாக வேணும்னா நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 40 இது வந்துட்டு AWS எசென்ஷியல் ஒரு பிகினருக்காக கொடுத்துருக்காங்க. Amazon வெப் சர்வீசஸ்னா என்ன, எதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க, அது என்ன ரியல் டைமில் யூஸ் ஆகுது, ஏன் நிறைய கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணுறாங்கிறத இந்த ஒரு கோர்ஸ் மூலியமாக நீங்கள் ஓவர்வியூவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு 41 இது வந்துட்டு பைத்தான் ML வச்சு பிகினர் டு ப்ரோ லெவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பைத்தான்ல மிஷின் லேர்னிங் வச்சு என்னெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாட்டுங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வித் ChatGPT, ப்ரீமியர் ப்ரோ, கேன்வா, CapCut. ஸோ இதுலேயே நிறைய சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எப்படிலாம் வீடியோ எடிட்டிங் பண்ணலாங்கிறத டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சாஃப்ட்வேரை நீங்கள் ஒரே வீடியோவில் கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 43 இது வந்துட்டு சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு CapCut, ப்ரீமியர் ப்ரோ, கேன்வா எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச கோர்ஸ் வேற, இப்போ காமிக்கிற கோர்ஸ் வேற, பட் ரெண்டுலேயுமே கான்செப்ட் ஒன்று தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு சூப்பராக கற்றுக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 44 இது வந்துட்டு எப்படி நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம், இடியம்ஸ் எப்படி நீங்கள் வந்துட்டு ரேபிட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு இடியம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இந்த மாதிரி வந்துட்டு எந்த சினாரியோக்கோ நீங்கள் பேசலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 45 இது வந்துட்டு அடோபி ஃபோட்டோஷாப்க்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கான கோர்ஸ். இந்த வீடியோவில் காமிச்சது எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.